வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நேற்று நவம்பர் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துலாம். சென்செக்ஸ் 335 புள்ளி அதிகரித்து 83,871 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 120 புள்ளி அதிகரித்து 25,694 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 200 புள்ளி அதிகரித்து 58,138 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 803 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,188 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 198 புள்ளி அதிகரித்து 26,018 வர்த்தகமாயிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு, ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 13 பைசா அதிகரித்து 88.57 இருக்குது. இந்திய பணம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம 11,700 ரூபாயா இருக்குது. நல்ல ஏறிடுச்சு. நேற்று ஒரு ஏற்றம் 2 நாளாக 220 ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமோட விலை. ஆபரண தங்கம் 8 கிராம் ஒரு பவுனோட விலை 1,760 ரூபா ஏறி இருக்குது. மொத்தத்தில் 93,600 இருக்குது. கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் இறங்குதான்னு. வெள்ளி 1 கிராம் 170 ரூபா, 1 ரூபா ஏறி 170 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்குது. வெள்ளியும் நல்ல ஏற்றம். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். நேல்கோ 14ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இமாமி 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. நீங்கள் இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அப்புறம் நவா 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது, நவம்பர் 14. போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை பார்ப்போம். எஸ்எம்சி குளோபல் போனஸ் கொடுக்குறாங்க 1:1. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14ஆம் தேதி. நீங்கள் இன்றைக்கி வாங்கினா கூட நீங்கள் போனஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்புறம் இந்த எஸ்எம்சி குளோபல் 1:1 கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட ஸ்டாக் ஒரு ஸ்டாக் இருந்தால் ஒரு ஸ்டாக் போனஸாக கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி போனஸ் கொடுக்குறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏயுஎம் அவங்க போனஸ் கொடுக்குறாங்க. நவம்பர் 26 ரெக்கார்ட் டேட்டு 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. ஸ்பிளிட் அறிவிக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம். வெப்சால் எனர்ஜி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க 1:10. ரெக்கார்ட் டேட்டு 14 நவம்பரு. உங்களுக்கு ஒரு ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்தால் 10 ஸ்டாக்காக ஸ்ப்ளிட் ஆயிரும், 10 ஸ்டாக்காக மாறிடும், விலையும் குறைஞ்சிரும். யூனிசான் மெட்டல்ஸு ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்கிறாங்க 1:10. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 26. ரொம்ப நாள் இருக்குது. ஒரு ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்தால் 10 ஸ்டாக்காக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. இது என்ன அர்த்தம்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கிற நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயா மாறிடும். இவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு 10 அப்படி பிரிச்சுருவாங்க. இப்போ 1000 ரூபா ஒரு ஸ்டாக்குனா 10 பிரிக்கும் போது 100 ரூபாய் ஆகும். இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணும் போது பங்கு விலை கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விலை குறையும் போது சின்ன விலை சின்னதாக இருக்கும் போது நிறையா பேர் வாங்குவாங்க. இதுதான் ஒரு பெரிய காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு நல்ல பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 10,000 ரூபா விற்கிற ஒரு பங்கை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க சில்லறை முதலீட்டாளர்கள். 10,000 ரூபா கொடுத்து ஒரு பங்கை வாங்க வேண்டு. ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணும் போது 10 பிரித்தாங்கன்னா 1000 ரூபாயா மாறிடும். அப்புறம் 1000 ரூபாய்க்கும் போது டக்குன்னு வாங்குவாங்க. இப்போ நெஸ்லேலாம் பார்த்தோம் 22,000 ரூபாய்க்கு விற்றது. இப்போ ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண பிறகு அப்புறம் விலை குறைஞ்சி இப்போ விற்கிது. அப்போ வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2,000 ரூபான்னு டக்குன்னு வாங்கிடுவாங்க. இதுதான் இதில் ஒரு பெரிய காரணம். இதனால் பங்கு விலையும் கொஞ்சம் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்டு இன்றைக்கி புதன்கிழமை 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி நவம்பர் 12ஆம் தேதி டாடா ஸ்டீல் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. இன்ஃபோ எட்ஜ் Naukri.com நடத்துகிற நிறுவனம் இது இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை நவம்பர் 12 அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி புதன்கிழமை அசோக் லேலாண்ட் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. ஐஆர்சிடிசி 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி நவம்பர் 12 அறிவிக்கிறாங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 2ஆம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி புதன்கிழமை அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி நவம்பர் 12 ஐஆர்பி இன்ஃப்ரா 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி புதன்கிழமை தீபக் நைட்ரேட் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. டாடா பவரோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம். நிகர லாபம் சென்ற ஆண்டு 926 கோடி, இந்த ஆண்டு 919 கோடியாக 0.8% விழுந்திருக்கு. ரெவென்யூ இப்போ சென்ற ஆண்டு 15,697 கோடி, இந்த ஆண்டு 15,544 கோடியாக 1% ரெவென்யூ விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் விழுந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 447, லோ 326, க்ளோசிங் 395 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 31, செக்டார் பி 28,
புக் வேல்யூ 105 3.75 டைம் அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 0.57% டிவிடெண்ட் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. நிறுவனத்துக்கு வந்து கடன் அதிகரிச்சுட்டே போகுது. அப்புறம் நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. வேல்யூஷனும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. இதெல்லாம் வந்து நெகட்டிவாக பார்க்கலாம். அதே சமயத்தில் எஃப்ஐஐ டிஐ ஹோல்டிங் அதிகரிச்சுட்டு போகிறாங்க. 200 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வர்த்தகமாகுது பங்கு. இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து வாய்ப்புன்னு பார்த்தா 372க்கு முதல் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு ஒரு சொந்தமாக முடிவெடுங்க. இறங்க நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகள்லாம் விலை ரொம்ப உச்சிக்கு போயிடுச்சு. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள்லேயே அதிக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம், விலை ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கிற ஒரே நிறுவனம் இப்போதைக்கு பவர் கிரிட் தான். வேல்யூஷன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. பவர் கிரிட் வந்து 2ஆம் காலாண்டு முடிவுகள் ஹைலைட் பார்ப்போம். நிகர விற்பனை ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 10,260 கோடி, இந்த ஆண்டு 9,999 கோடியாக 2.54% குறைஞ்சிருக்கு. நிகர லாபம் பார்த்தோம்னா சென்ற ஆண்டு 3,771 கோடி, இந்த ஆண்டு 3,554 கோடியாக 4.21% அதுவும் விழுந்திருக்கு. எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன், வட்டிக்கு முந்திய வருவாய், வரிகள், தேய்மானம், கடன் தொகை நீக்கம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு முக்கிய அளவீடாக நம்ம அது பார்க்கணும். இந்த எபிட்டாவை பொறுத்தவரை இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த குறியீடு. இதை பார்க்கும் போது சென்ற ஆண்டு 9,910, இந்த ஆண்டு 10 கோடி, இந்த ஆண்டு வந்து 9,358 கோடியாக 5.57% குறைஞ்சிருக்கு. எல்லா ரிசல்ட்டில் உள்ள எல்லாமே விழுந்திருக்கு. எபிட்டா விழுந்திருக்கு, நிகர லாபம் விழுந்திருக்கு, சேல்ஸ் விழுந்திருக்கு. அப்படி இருந்தோம் அந்த மாதிரி விழுந்ததுனால தான் இந்த பங்கு இந்த விலையில் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு வந்து அடிக்கடி கிடைக்காது. இது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும். இதை மாதிரி பயன்படுத்திக்கங்க. விலை வந்து டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய நிறுவனம், ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்குது. சீப்பான வேல்யூஷன்லேயும் இருக்குது. இது வந்து நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இந்த பவர் கிரிடை பொறுத்தவரையில் இப்போ கன்சிடர் பண்ணுற வாய்ப்பில் தான் இருக்குது. இன்னும் இறங்க நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பீகார் எலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். பீகாரில் வந்து என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சியை தக்க வைக்கும்னு சொல்லி கருத்து கணிப்புகள் தெரிவிச்சிருக்கு. அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வைத்தான் முடிவெடுப்பாங்க. மக்களவை தேர்தல் வந்து இன்னும் 3.5 வருஷம் இருக்குது. அந்த 3 வருஷம் இருக்க காரணத்தினால முதலீட்டாளர்களுக்கு வந்து இதனுடைய முடிவு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 3.5 வருஷம் இருக்குது, ஆட்சி உறுதியாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது நிபுணர்கள் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. லவ் ஃபேமிலிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறார் சப்ஸ்கிரைபர். சென்ற வாரம் கேட்ட கேள்வி ஜூனியர் பீஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறார். இது வரும் மிகவும் முக்கியமான ETF. ஏன்னா நிஃப்டி 50யோட அடுத்து நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 50 கம்பெனி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 51லேருந்து 100 வரைக்கும் உள்ள அடுத்த வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனிங்க இதோட. அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். நிஃப்டி மாதிரி வளர்ந்த நிறுவனங்கள் கிடையாது. இது வந்து இந்த இண்டெக்ஸில் உள்ளது எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடிய நிறுவனங்கள். அதனால தான் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருக்குது, நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ETF. இதில் என்னென்னா ரிஸ்க் அதிகம். ஏன்னா அந்த 50 கம்பெனியோட ஒலட்டைல் அதிகமாக இருக்கும், ஏற்ற இறக்கம். அதை நம்ம கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும், எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள். அதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். இது வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டோட ஜூனியர் பீஸு. இதுக்கு பேர் வந்து நிப்பான் இந்தியா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஜூனியர் பீஸுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் 15 போட்டாலே வந்துடும். இது வந்து ஜூனியர் பீஸுன்னு பேர் வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து செப்டம்பர் மாதம் நிலவரப்படி இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு 6,633 கோடியாக இருக்குது. ETF விலை பார்க்கலாம். ஹை வந்து 803, லோ 595, க்ளோசிங் 749 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. முதல் வாய்ப்பு வந்து 650 இருக்குது. 650க்கு வந்தால் முதல் வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு முறை வாங்கிட்டால் விற்கவே வேணாங்கிற மாதிரி ஒரு ETF தான் இது. இதை நீங்கள் வாங்கிட்டு அடுத்து விற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50யோட 50 கம்பெனி எந்த பயமும் இல்லை உங்களுக்கு. எல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக உள்ள கம்பெனி. யாரும் முதலீடை பற்றியே தெரியாதவங்களும் இதை வாங்கலாம். நம்ம ஏற்கனவே நிஃப்டி பீஸை பேசணும்ல, அதே மாதிரி தான் இதுவும். முதலீடுனா என்னாண்டே தெரியாதவங்க கூட கண்ணை மூடிட்டு வாங்கி போட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் எந்த பயமும் பயப்பட வேண்டியதில்லை. லாங் டேர்முக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ETF தான் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஜூனியர் பீஸ். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் முதல் வாய்ப்பு 650 இருக்குது. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப விலை உச்சத்தில் இருக்குது. 650க்கு முதல் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இறங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம், எந்த பயமும் இல்லை. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க.
சர்மி முருகன்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. கடந்த வாரம் கேட்ட கேள்வி, செயிலில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். விலை வந்து ரொம்ப அதிகம். முதல் வாய்ப்பு வந்து 133 தான் இருக்குது. முதல் முறை வாய்ப்பு இருக்குது 133. இப்போதைக்கு விலை ரொம்ப அதிகம். கெயிலில் வந்து நல்ல டிவிடெண்ட் தர நிறுவனம். கெயிலை பொறுத்தவரையில் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல நிறுவனம். ஆனால் முதல் வாய்ப்பு 173 தான் இருக்குது. இப்போதைக்கு அதுலேயும் வாய்ப்பு இல்லை. ஐஓசியை பொறுத்தவரையில் வேல்யூஷன் ரொம்ப சீப்பு. நல்ல டிவிடெண்ட் தர நிறுவனம். ஆனால் விலை கொஞ்சம் குறையுமோன்னு நான் எதிர்பார்க்குறேன். குறையலாம்னு எதிர்பார்க்குறேன். 153 தான் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். எந்த நிறுவனத்தையும் நம்ம ஒரே முறையில் வாங்கக்கூடாது. இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும். ஏன்னா நீங்கள் ஒரே முறையில் போய் மொத்தமாக வாங்கிட்டீங்கன்னா அடுத்து அது இறங்கும் போது உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்காது. நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அது கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் இறங்க பயன்படுத்திக்கங்க. அவசரப்பட்டு ஒரே முறையில் வாங்கிடாதீங்க. இது இனிமேல் இறங்காதுன்னு சொல்லி எந்த நிறுவனத்தையுமே சொல்ல முடியாது. அது வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம்தான். விலை அதிகமாக இருக்கப்போ இறங்கித்தான் ஆகும். அதனால் இறங்குறப்ப அடுத்தடுத்து நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் மற்ற நிறுவனங்கள்லாம் அடுத்து பார்ப்போம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.